ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் நாம் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர் பிளாக். இந்த கவர் பிளாக் அப்படின்றது என்ன, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம், அது யூஸ் பண்ணுறதால நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் என்ன, அது யூஸ் பண்ணாமல் இருந்தோம்னா நமக்கு வரப்போகிற இஷ்யூஸ் என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கவர் பிளாக் அப்படின்றது என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நம்ம காங்க்ரீட்டுக்குள்ளே இருக்கிற ஸ்டீல்ஸை காங்க்ரீட் போர் பண்ணுறப்ப கரெக்டான ஹைட்லேயும் கரெக்டான பொசிஷன்லையும் இருக்க வைக்கிறதுக்காக உதவுற ஒரு முக்கியமான விஷயம்தான் இந்த கவர் பிளாக். நாம் இப்போ இந்த கவர் பிளாக் யூஸ் பண்ணுறதுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன, அது நமக்கு தரப்போகிற நன்மைகள் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, இந்த கவர் பிளாக் யூஸ் பண்ணுறதால நம்ம காங்க்ரீட் ஸ்லாபுக்குள்ளே இருக்கிற ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டை துருப்பிடிக்க விடாமல் நமக்கு பாதுகாத்து தருது இந்த கவர் பிளாக். ரெண்டாவது, அதுக்கான ஃபயர் ரெசிஸ்டன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுது. மூணாவது, காங்க்ரீட்டுக்கும் ஸ்டீலுக்கும் உள்ள பாண்டிங்கை அதை என்ஷூர் பண்ணுது. நாலாவது, ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த்தை மெயின்டைன் பண்ணுது. இந்த 4 விஷயத்த நம்ம கவர் பிளாக் ரொம்ப முக்கியமாக நமக்காக செஞ்சு தருது. பொதுவாக நாம் கவர் பிளாக் யூஸ் பண்ணுறப்ப அதுக்கான சைஸஸ் என்னன்றது நம்ம ஜென்ரல் ப்ராக்டிஸாக எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், அது என்னென்ன சைஸஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஒரு ஸ்லாபில் நாம் காங்க்ரீட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான கவர் பிளாக்ஸை 15 to 20 mm வரை மெயின்டைன் பண்ணலாம். அதுவே ஒரு பீமாக இருந்துச்சு அப்படின்னா 25 to 40 mm வரை அதுக்கான கவர் பிளாக் திக்னஸ் யூஸ் பண்ணலாம். அது ஒரு காலமாக இருந்துச்சு அப்படின்னா 40 mm நம்ம யூஸ் பண்ணலாம். அதுவே ஒரு ஃபூட்டிங்கில் உள்ள ஒரு காங்க்ரீட்டாக இருக்குது அப்படின்னா 50 to 75 mm வரை அந்த கவர் பிளாக்கை நம்ம யூஸ் பண்ணலாம். மொத்தம் எத்தனை விதமான கவர் பிளாக்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது காங்க்ரீட் கவர் பிளாக்ஸ், அடுத்து பிளாஸ்டிக் கவர் பிளாக்ஸ், மூணாவது ஒன்று இருக்குது ஃபைபர் இல்லைன்னா நம்ம பிவிசி கவர் பிளாக்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் கவர் பிளாக்ஸ் தான் நாம் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நாம் சைட்டில் கவர் பிளாக்ஸ் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதனால் வரப்போகிற பாதிப்புகள் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். முதல்ல, அதுக்கு உள்ளே இருக்கிற கம்பிகள் துருப்பிடிக்கிறதுக்கான எண்ணிக்கைகள் இல்லாட்டி அதோட வாய்ப்புகளை ரொம்ப அதிகப்படுத்தும். ரெண்டாவது, காங்க்ரீட்டில் ஏதாச்சும் ஒரு கிராக்ஸ் வந்துச்சுன்னா அது ஈஸியாக டெவலப் ஆகும். மூணாவது, அந்த காங்க்ரீட்கான ஸ்ட்ரக்சரல் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கும். அதே மாதிரி ஹனிகோம் வர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இதாகும். சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா சைட்டில் ஒரு கார்னரில் வைப்பாங்க, சில நேரங்கள் சென்ட்ரலில் மட்டும் வச்சுட்டு மிடில் மட்டும் வச்சுட்டு விட்டுருவாங்க. பட் அந்த மாதிரி நேரத்தில் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா ஈஸியாக அங்கெல்லாம் வந்து ஹனிகோம் வந்துடும். அப்போது அந்த ஷட்டரிங்க்கும் ஸ்லாபில் பார்த்திங்கன்னா ஷட்டரிங்கும் அந்த ஸ்டீலும் ரொம்ப டச்சாக இருக்கிற இடத்துல காங்க்ரீட் காஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக ஹனிகோம் வர்றதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கும். முக்கியமாக அந்த ஸ்ட்ரக்சர் மொத்தமாக ஃபெயிலியர் ஆகிறதுக்கான ரிஸ்க்கும் அதில் நிறைய இருக்கும். ஸோ நீங்கள் சைட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா கவர் பிளாக்கான இம்பார்ட்டன்ஸ் என்னன்றதை தெரிஞ்சு அதை வைக்கிறப்ப ப்ராப்பராக செக் பண்ணுங்கள். முக்கியமாக காங்க்ரீட் காஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டெஃபினட்டாக செக் பண்ணுங்கள், நம்ம பண்ணுற காங்க்ரீட் ப்ராப்பராக தான் பண்ணுறோன்றதை என்ஷூர் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் சொன்ன இந்த கவர் பிளாக் பற்றின டீட்டெயில்ஸ் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி நான் நெக்ஸ்ட்டு என்ன டாபிக் பேசணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. டெஃபினட்டாக அதை பற்றியும்